ரெண்டையும் காட்டி தூக்கிட்டு போங்க. உயிரோட வர இருக்கு. என்னடா சொல்றான்? தெரியலடா. என்னது? ஒன்னு சர்தார்ஜி பாடி. ஓகே ஓகே. என்னவா? பர்தார்ஜி சாடியா? சென்னையின் எஃப்சி நெல் மொஹமதன் ஸ்போர்ட்டிங் 1. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சென்னையின் எஃப்சி நெல் மொஹமதன் ஸ்போர்ட்டிங் 1. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் மேட்ச் அது போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு நன்றி. லைக் ஆல்மோஸ்ட் 10,000 பேர் அட்டண்டன்ஸ் இருந்தாங்க. ஒரு வீக் டே ஒரு தர்ஸ்டே ஈவினிங் கேமுக்கு வந்து அவ்வளோ ஆல்மோஸ்ட் 10,000 பேர் போயிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் போயிட்டு முன்னாடியே போயிட்டு டீம் பஸ் எல்லாம் வெல்கம் பண்ணி ஃப்ளார்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ வெல்கம் பண்ணானுங்க. அவங்களுக்குலாம் வந்து ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா அவங்க வந்து அதை பார்த்துருக்காங்க, அந்த இலவை பார்த்துருக்கானுங்க, அந்த இலவ பர்ஃபார்மன்ஸை. யாருமே என்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாது வந்து எப்படி நீ நெகட்டிவா இருக்க, கொஞ்சம் பாசிட்டிவா இரு, நீ வந்து ஒரு கேம்ல ஒடிசா கேம் நீ வந்து அவ்வளோ இதுவா பண்ணல, கொஞ்சம் பாசிட்டிவா இருன்னு. இதனால தான் நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஒரு கேமுக்கு அப்புறம் எல்லாரும் தையத்தக்கன்னு குதிக்க வேணாம், ஒரு 4-5-6 கேம் கன்சிஸ்டண்டா நம்ம வின் பண்ணணும், அப்போ வந்து ஐ கேன் ஓரளவுக்கு நான் ஆப்டிமிஸ்டிக்கா அடிப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதனால தான் அதாவது வந்தாலே வாழ வைக்கும் சென்னை அப்படிங்கிற ஒரு ப்ராபம் ஒன்று போகும். அதாவது யாரெல்லாம் சென்னைக்கு வராங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா வெல்கம் பண்ணி ஓரளவுக்கு நம்மள ஒருத்தனா சேர்ப்போங்கிற மாதிரி பேசிப்போம் நம்ம. அண்ட் அந்த மாதிரி போன வருஷம் ஹைதராபாத் எஃப்சியை வந்து ஐஎஸ்எல் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. சென்னைக்கு வந்தாங்க ஆல் இண்டியா டீமோட, அவங்களுக்கு 3 மாதிரி கொடுத்து அமிச்சோம். இந்த வாட்டி வந்து மொஹமதன் ஸ்போர்ட்டிங் வந்துட்டாங்க. 2 கேம் ஆடி இருக்கானுங்க, ஒரு டிரா ஒரு லாஸ். சென்னையின் வேற லைக் வாங்க சார் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, வெறுங்க அனுப்ப முடியுமா, 3 பாயிண்ட் கொடுத்தானும்ல, நாங்க 1 பாயிண்ட் வச்சுக்கோங்க, ப்ளீஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தானுங்க. That was a disgrace. That performance was a disgrace. Like வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன் நான். Again first the lineups. நான் வந்து I said நம்ம வந்து லூகாஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல ரீசன்காக தான். பிகாஸ் வந்து again we went with almost the same lineup that ஒடிஷாவை தோக்கடிச்ச லைனப். ஒரு வாட்டி ஒர்க் ஆச்சு, இன்னொரு வாட்டி அதே ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லைன்னு நான் பேர் சொன்னேன். அங்கித் லெஃப்ட் பேக், வை மந்தர் தேசே விக்னேஷ் தக்ஷணமூர்த்தி பெஞ்சில் இருக்காங்க, லெஃப்ட் பேக்ஸ் தட் ஆர் ஃபிட், வை அங்கித் முகர்ஜி. நான் வந்து ப்ரீவியூல சொன்னேன் மொஹமதன் ஸ்போர்ட்டிங் அடிக்கணும்னா அவங்களோட ரைட் ஹேண்ட் சைடை நம்ம மாற்றி டார்கெட் பண்ணணும் அப்படின்னு. வித் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சு அவங்க ரைட் ஹேண்ட் சைடை மாற்றி டார்கெட் பண்ணி அங்கே ஓர விட்டு கிராசஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் யாருமே பார்க்க மாட்டாங்களா? யாராச்சும் சென்னை டீம்ல அனாலிஸ்ட் யாராச்சும் தான் பார்க்க மாட்டானுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களா வெறுப்பா இருக்கு. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் சேம் நாம்டே எல்சினியோ, then again Chima Chukwu and Irfan Yadar as forwards. And when the game started, first to 25-30 minutes intensity was on point. Like when the pressing or kato the way we played எல்லாமே இருக்கட்டும், like மொஹமதன் ஸ்போர்ட்டிங்கால பாலே எடுக்க முடியல. அந்த அளவுக்கு we kept them, அந்த அளவுக்கு நம்ம அவங்களை வந்து பிடிச்சி வச்சிருந்தோம். மொஹமதன் ஸ்போர்ட்டிங் காலுக்கு பாலே போகல. கால் போச்சுன்னா கூட நம்ம வந்து உடனே ரெண்டாவது ஆளோ 3வது ஆளோ அப்படியே உடனே போயிட்டு டேக்கிள் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் எடுத்து வந்து then we start playing again. ஃபர்ஸ்ட் 25 minutes அப்படி நடந்துச்சு. பட் அதுக்குள்ள ஒரு 3-4 சான்ஸ் மிஸ் பண்ணோம். நல்லா இர்ஃபான் யாதவ் ஒரு 2 சான்ஸு, அப்புறம் சீமா சுக்கு ஒரு ஹெடரு, ஃபரூக் சௌத்ரி வந்து ஒரு ஹெடரு, அண்ட் தென் அதர் வந்து க்ளோஸாக வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல மிஸ் ஆச்சு. நான் வாஸ் திங்கிங் ஓகே கோல் வருது, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கோல் வருதுன்னு, கோல் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. பிகாஸ் தி வே வி ஆர் அட்டாக்கிங். இது அட்டாக் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல நம்ம டிஃபென்ஸ் சிரிக்கிறதா அழுகதான் தெரியலையே. நீங்களே சொல்லுங்க, நான் சிரிக்கட்டுமா அழட்டுமான்னு. ஏன்னா அந்த சில மோமெண்ட்ஸ் ஆஃப் பிளே எல்லாம் பார்த்துட்டு நீங்க உண்மையிலேயே ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர்ஸ் தான் நீங்க கேட்பீங்க. லைக் பேசிக் கம்யூனிகேஷனே இல்ல டிஃபெண்டர்ஸ்ட. லைக் சாமிங் மித்ரா
நீ போய் பெஞ்சில் உட்காரு. ஓன் காயில் ப்ளீஸ் சாமிங் வித்ரா பெஞ்ச் பண்ணு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை லாஸ்ட் 2 இயர்ஸ். தாமஸ் புஜாரிச் கீழே ஒரு சின்ன ஸ்பெல்லில் நல்லா ஆடினா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆடின ஒவ்வொரு மேட்சும் மிஸ்டேக்கு இல்லை போசோ மூமெண்ட் தான். போகிற கேமில் போசோ மூமெண்ட் கடைசியில் ராய் கிருஷ்ணா கோல் கொடுத்தது. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாகவே வந்து கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் கிக்கிங்காக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் 6 நிமிஷத்துல 2 வாட்டி பாலை தூக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளில அடிக்கிறான் சாமிங் மித்ரா. அண்டர் நோ ப்ரெஷர் பாலை தூக்கி வெளில அடிக்கிறான் டிஸ்ட்ரிபியூஷன் பேர்ல. அதுக்கப்புறம் the way our defenders communicated, Ryan Edwards didn't play. Our whole backline today was a disaster. Like Ryan Edwards என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா கம்யூனிகேஷனே இல்லை. லைக் பால் லைக் சிம்பிள் ஒரு பால் எந்த ப்ரெஷருமே லைக் ஒரு சிம்பிளா ஒரு லாங் ஓமதன் ஸ்போர்ட்டிங் டிட் ஒன் திங் டைம் அண்ட் அகைன். ஒரு லாங் பால் போட்டாருங்க, and then நம்ம டிஃபென்ஸ்குள்ள யாராவது கோமாரித்தனம் பண்ணுவாங்கன்னு கண்டுபிடிச்சு ஓரளவுக்கு பிரஸ் பண்ணி then they forced the mistake. Ryan Edwardsக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதான் பண்ணாங்க. ரேண்டம் லாங் பால், Ryan Edwards சாமி கூடுறான், சாமிக்கு வந்து Ryan Edwards கூடுறான், 2 பேரும் பால் போல பிராங்கோ எடுத்துட்டு கேவலமா டைவ் பண்ண. அது வேற விஷயம், பெனல்டி வாங்குறதுக்கு அது நல்ல வேலை ரெஃப்ரி கொடுக்கல. தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் வார்னிங். ரெண்டாவது வார்னிங் டின்லியானா சம்மந்தமே இல்லாம ஒரு ரேண்டம் இதுல வந்து ட்ரைஸ் டு ஹெட் இட் பேக் டு சாமிங் மித்ரா. அந்த பவர் ஹெட்டிங் பண்ணதுக்கு பவரே இல்லாதப்போ, அந்த ஹெட்டர்ல பவரே இல்லை, அப்படியே சாமிங் மித்ராக்கு ஹெட் பண்ண ட்ரை பண்ணா சுத்தமா பவர் இல்லாம அலெக்சிஸ் கோமஸ் வந்து அதை இன்டர்செப்ட் பண்ணி சாமிங் மித்ரா தாண்டி போயிட்டு பட் ஹெவி டச் எடுத்தான். நல்ல வேலை எக்ஸ்ட்ரா ஹெவி டச் எடுத்தான். ஸோ அதனால அவனுக்கு கோலுக்கு வந்து கரெக்டா இந்த ஓப்பன் கோலா இருந்தாலும் அவனுக்கு சரியான ஆங்கிள் அடிக்கிறதுக்கு போஸ்ட் அடிச்சு வெளில போச்சு. ரெண்டாவது வார்னிங் அது. சரி, இந்த மாதிரி 2 வார்னிங் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் பெட்டரா பண்ணலாம், சாமிங் மித்ரா இன்னும் கொஞ்சம் போய் கொஞ்சம் இதுவா இருக்கலாம், கொஞ்சம் நல்லா கத்தலாம், ஏத்தலாம், கொஞ்சம் கமாண்டிங்கா இருக்கணும் பாக்ஸ்ல அப்படின்னு. ஏன்னா ஒரு கோல் கீப்பருக்கு பேசிக் என்னன்னா ஒரு பாக்ஸை வந்து நீங்க கமாண்ட் பண்ணணும். டெப்ஜித் வந்து ஈவன் தோ கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் டெப்ஜித்தோட கேம்க்கு வந்து he commands his box well. அவனோட பாக்ஸை நல்லா கமாண்ட் பண்ணுவான். we didn't learn. நம்ம தப்பு பண்ணா கத்துக்கணும் நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம கத்துனோமா, 3ஆவது தடவை பண்ணோம், அங்கேருந்து கோல் வந்துச்சு. அகைன் ரேண்டம் லாங் பால் ஓவர் த டாப். யாருக்கு மோமதன் ஸ்போர்ட்டிங்ல யாருக்கு எய்ம் பண்ணானே தெரியல, யாருக்கு எய்ம் பண்ணான்னு தெரியல. ரேண்டம் பால் ஓவர் த டாப். டென்போயா ஓடிட்டு இருக்கான், டென்போயா பால் பக்கம் ஓடிட்டு இருக்கான், பின்னாடியே அட்டாக்கர் வந்துட்டு இருக்கான். From what I saw வந்து நான் வீடியோ போடுவானு பார்க்கறேன், ஏன்னா காப்பிரைட் பிடிச்சிருவானுங்க. பட் from what you see, டென்போயா வந்து லிட்டரலா வந்து he showing this gesture. I'm not sure whether that is வந்து சாமிக்கு வர சொல்றானா இல்ல அங்கே இருக்க சொல்றானான்னு தெரியல. ஏன்னா வந்து வாட் எவர் என்ன வந்தாலும் சொல்லட்டுமே, ஆஸ் அ கோல் கீப்பர் உனக்கு நேரம் கண்ணுக்கு தெரியுது, உன்னோட ஐசைட் வந்து தெரியுது, உன் டிஃபெண்டர் எங்க இருக்கான், அந்த ஆப்போசிட்டிவ் உன் அட்டாக்கர் எங்க பிரஸ் பண்ணிட்டு இருக்கான், அந்த டிஃபெண்டர்ட்ட பால் கிடைச்சதுன்னா எங்க பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத உன் கண்ணுக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்போ உன்கிட்ட தான் பாஸ் பண்ண போறான்னு உனக்கு தெரியும். பிகாஸ் அவன் ரைட் ஃபுட்ல இருக்கான், உங்ககிட்ட தான் பாஸ் பண்ண போறான் அப்படின்னு ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். யூ ஷுட் பி ரெடி. சாமிங் மித்ரா என்ன பண்ணா, பேன் வந்தான், அப்படியே முன்னாடி வந்தா, டின்போயோட பாஸ் எங்கேயோ ராங்கா போச்சு. ஃபனாய் வந்து ஓப்பன் கோல் டக்குன்னு போட்டா 1-0. அங்க ஆரம்பிச்சது நம்மளோட தலைவலி. ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டு, ஃபுட்பால் வந்து ஒரு இஸ் a கேம் ஆஃப் மொமெண்டம்பாங்க. ஃபுட்பால் வந்து மொமெண்டம் ஒரு கேம். யாரு ஒரு கோல் அடிச்சா இல்ல ஒரு பெனல்டி சேவ் பண்ண டக்குன்னு அப்படியே கேம் தலைகீழா மாறும். அண்ட் அப்படிதான் மாறிச்சு மொஹமதன் ஸ்போர்ட்டிங். தலைகீழ அப்படி மாறிச்சு. மொஹமதன் ஸ்போர்ட்டிங் இன்னும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, அண்ட் நம்ம அவங்க அப்படியே ஆற விட்டோம். செகண்ட் ஹாஃப்ல we bring on changes தான் கொண்டு வரோம். ஓகே, கியானா சிரி கொண்டு வரோம், குர்கியாட் கொண்டு வரோம், வில்மா ஜார்டனை கொண்டு வரோம்.
ஆனா வந்து நான் ஒடிஷா கேம்ல பார்க்காததை வந்து இன்னைக்கு கேம்ல நான் மறுபடியும் பார்த்துட்டேன். நான் 1-0 டவுன் இருக்கச்சே கொஞ்சம் பாஸ் பண்ணி விளையாடி பொறுமையா இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ண வேலைக்கே ஆகாது. ஆரம்பிச்சுட்டானுங்க அவங்களோட வழக்கமான லாங் பால் அண்ட் ஹோப் தட் சம்மன் கெட்ஸ் ஆன் எண்ட் ஆஃப் இட். எனக்கு ஒன்று புரியல, கியான் நசீருக்கும் குர்கிரத் சிங்க்கும் எதுக்கு லாங் பால் போட்டு விளையாடுறீங்க? எனக்கு அது புரியவே இல்லை. அவங்க ஜாரன் மாதிரி சுக்கு மாதிரி ஓரளவுக்கு ஹைட்டா வந்து இது பண்ணாலும் பரவாயில்ல. தே நாட் ஈவன் தட் ஆல். அவங்க கிட்ட லாங் பால் போட்டு அவங்க என்ன பண்ண போறானுங்க? காமன் சென்ஸ் இதெல்லாம். இதுல வேற ஓன் காயில் வந்து சொல்றாரு வந்து இட்ஸ் ஆன் த பிளேயர்ஸ், we wanted to pass and play but players they get desperate in long ball. bro, ஓன் காயில், do you understand? உங்களுக்கு புரியுதா? this is not the first time this is happening for Chennai FC. சென்னை எஃப்சிக்கு இது வந்து முத வாட்டி இல்ல. ப்ரீ சீசன்ல ஜஸ்டிஸா கேம்ல இதை தான் பார்த்தோம். போன வருஷம் ஐஎஸ்எல் சீசன்ல நிறைய மேட்சஸ் இந்த மாதிரியே நடந்தது பார்த்தோம். ஒரு கோல் பின்னாடி வாங்கினோம், உடனே லாங் பால் போட வேண்டியது. this is not the first time. So players சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. Some of this is on you also because in the long ball team வந்து ரெக்கரிங் டீம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம் இல்ல, தேர்ட் டைம் இல்ல, நிறைய வாட்டி நடந்திருக்கு. எங்களுக்கு கண் இருக்கு, நாங்க பாக்குறோம். எங்களை முட்டாள் நினைக்காதீங்க ப்ளீஸ். And then Chennai FCயோட first shot on target came in the 91st fucking minute. 91 minutes தான் சென்னையோட first shot on target இருக்கு. அந்த கடைசி ஸ்டாப்பேஜ் டைம்ல 3-4 நிமிஷம் தான் அவங்க வந்து சொந்தம் ஏறி ஓ ஷிட் நமக்கு வந்து கேம் இருக்கு, நமக்கு ஒரு கிரவுண்ட் பாஸ் பண்ணி ஆடலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 5 minutes வந்து we actually created something. அந்த கோல் கீப்பரை சேவ் பண்ண வச்சோம். கோரோபோரோ ஆஃப் த லைன் கிளியரன்ஸ், பால் பவுன்ஸ் ஆகி அண்ட் லூகஸ் பிரமிலா அளவுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் பார்த்தோம். 1-2 ஜாரன் அளவுக்கு ஏதோ பண்ணாரு. கியான் நசீரி கொண்டு எனிதிங், குர்கிரத் சிங் ஏதோ ட்ரை பண்ணா. Yes, we maybe should have had a penalty 97th minute, but even அது வந்து அடிச்சிட்டு போமான்னு கூட தெரியாது because penalty is not guaranteed scoring. ஆஸ்க் முகமதன் ஸ்போர்ட்டிங் அவங்களுக்கு ஒரு பெனல்டி வந்தது. டின்போயா மிஸ்டேக், என்ன பண்றான்னு தெரியல. ஒரு டிஃபென்ஸ் கிளியர் பண்ண தெரியலனா நீ என்ன டிஃபெண்டர்? நீ அட்டாக்கர் அப்படியே அட்டாக் பண்ணிட்டு வரான், லைக் ஹி வின்ஸ் த பால், நீ அவனை பின்னால இருந்து டேக்கிள் பண்ணல, பெனல்டி. அவன் 6 அடிச்ச பெனல்டி, அது வேற விஷயம். 97 மினிட்ல எஸ் ஹேண்ட் பால் பெனல்டி வந்திருக்கணும். பட் ஈவன் தென் 1-1 தான் வந்திருக்கும். 1 draw at home பீத்தர் அளவுக்கு 1-1 ஒரு ரிசல்ட் இல்ல. அது draw at home is not a result to be proud of. பீத்தர் அளவுக்கு ஒன்றும் கிடையாது அது. என்ன எனக்கு ஒரு புரியவே இல்லை, இவ்வளோ சப்ஸ் பண்றானே ஓன் கோயில். அங்கித் was still at left back. It's like you have Mandara, they said Vignesh Sakshanmurthy பெஞ்சில் இருக்காங்க, அவங்கள ஏன் கொண்டு வர மாட்டேங்கிற? We need a goal and we ஜிதேந்தர் கொண்டு வந்தோம் பெஞ்சில் இருந்து. We are 1-0 down, ஜிதேந்தர் பெஞ்சில் கொண்டு வந்தோம். ஓவர் ரியாக்ஷனா இருக்க வேணான்னு பாக்குறேன், லைக் ரொம்ப இது பண்ண வேணான்னு பாக்குறேன். பட் ஐ எம் சாரி, அது நான் இல்ல. நீ வந்து இங்க வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ஒரு கேம் தான், நம்ம வந்து கம்பேக் பண்ணுவோம், ஓவர் ரியாக்ஷன் இருக்க வேணாம். இதே சென்னை ஃபேன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒடிசா கேமுக்கு அப்புறம் நம்ம ஷீல்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்து நிறைய இது மாதிரி லைக் we can do great things this season அந்த மாதிரி குதிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து தோத்ததுக்கு அப்புறமா ஒரு கேம் ஓவர் ரியாக்ஷன் இருக்க வேணாம் அப்படின்னு தயத்தை காடுவானுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், until I see ஒரு 4-5 கேம் வரிசையா நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் நான் கொஞ்சம் பிலீவ் பண்ணுவேன் இந்த டீம்ல. இது அது வரைக்கும் ஐ எம் நாட் கோயிங் டு பிலீவ் இன் திஸ் டீம் தட் we are going to be anywhere top 4 பக்கத்துல இருப்போம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஸ்டார்டிங்ல 5th 6th தான் சொன்னேன். மோஸ்ட் லைக்லி இதே தான் பண்ணுவோம் unless things change. ஏன்னா அதுக்கப்புறம் 2 அவே கேம், ஹைதராபாத் அவே, அப்புறம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அவே, அப்புறம் கோவா ஹோம், அப்புறம் பஞ்சாப் அவே. வரிசையா இந்த மாதிரி கேம்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஃபிக்ஸ் அப் பண்ணி ஆனுங்க. புட் நவாஸ் இன் கோல். நவாஸ் வந்து சாமி கோர கேவலமா ஆடிட முடியாது. அண்ட் லெஃப்ட் பேக் பொசிஷன்ல ஆடுங்க. லூகஸ் பிரமில ஆட வைங்க 10ல. இதெல்லாம் பேசிக்ஸ்ங்க. சி, ஒரு ஃபுட்பால் கோச்சிங் பேஜஸ் இல்லாத நானு, ஒரு ஃபுட்பால் மேனேஜ்மெண்டே பண்ணாத நானு, எனக்கே இவ்வளவு தெரியுது.
அங்க அவ்வளவு பேர் சம்பளம் கொடுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு இது பேசிக் கூட தெரிய மாட்டேங்குது. நினைச்சதான் எனக்கு வந்து கஷ்டமா இருக்குது. ஏன்னா வந்து அவ்வளோ பேர் டிராவல் பண்ணாங்க, அவ்வளோ ஊர்ல எந்த ஊர்ல இருந்தா டிராவல் பண்ண போறாங்க மேட்ச் பார்க்கறதுக்கு. ட்ரெயின்ல வராங்க, ஹோட்டல்ல ஸ்டே பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லாம் அவங்கெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளோ பேர் இவ்வளோ ஊர்ல இருந்து இந்த வீக் டே அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்களேன்னு. அடுத்த ஹோம் கேம்க்கு 5000 பேர் வந்தா ஜாஸ்தி. இந்த மாதிரி இஃப் வி கண்டினியூ டு பிளே லைக் திஸ். அதான் இதுக்கு மேலே சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை. ரேண்ட் ஓவர். நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு கவலையே இல்லை. நான் நினைக்கிறது இதுதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ உங்க இஷ்டம், அதுதான் நான் சொல்லுவேன். நான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ அல்லது லைவ் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர்.